ஓம் சக்தி, ஓம் ஆதிபரா சக்தி, ஓம் சக்தியே, மருவூர் அரசியே. நல்லதே நினைப்போம், நல்லது மட்டுமே நினைப்போம். சக்தி வாக்கு பிள்ளைகளுக்கு இந்த ஆதி சக்தியின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கும். என் அன்பு குழந்தையே, இன்று உன் தாய் வெற்றி செய்தியோடு வந்திருக்கிறேன். என் தங்கமே, இந்த மங்கள நாளில் நீ நீண்ட நாள் எதிர்பார்த்த நிகழ்வொன்றை நான் நடத்தி தரப் போகிறேன். என் தங்கமே, இந்த நல்ல நாளில் என்னை அலட்சியம் செய்யாமல் உடனே என் வார்த்தைகளை கேள் என் தங்கமே. என் தங்க பிள்ளையே, இன்று உன் வராகி அம்மாவின் வாக்கினை நீ கேட்டு முடிக்கும் நொடியே நீ வேண்டி விரும்பி நின்ற ஒரு விஷயம் உன் கைகளில் இருக்கும். என் தங்கமே, நீ நினைக்கலாம், அம்மா அப்படி ஒரு நிமிடத்தில் என் வாழ்க்கையில் மாற்றங்களை நீ நடத்தி விடுவாயா? இத்தனை நாட்களும் நடத்தாத விஷயத்தை நீ இப்பொழுது நடத்த போகின்றாயா என்று என் குழந்தை நினைக்கின்றாய் அல்லவா? என் தங்கமே, அம்மா நினைத்தால் ஒரு நிமிடம் போதும் என்பது நீ அறிந்த உண்மை அல்லவா? என் தங்கமே, அந்த உண்மையான சம்பவம்தான் உன் வாழ்க்கையில் நடக்க காத்திருக்கின்றது. அதற்கு எனக்கு தேவை நீ என்னிடத்தில் அன்பாக இருப்பது மட்டும்தான். இந்த தாயானவள் தருவாள் என்ற நம்பிக்கையோடு என் தங்கமே, உன்னுடைய நம்பிக்கையை ஒருபோதும் உன் அம்மா நான் பொய்யாக்கி விடமாட்டேன். நான் சொல்கின்ற விஷயம் உன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக நடந்து கொண்டிருப்பதை நீ கண்கூடாக பார்த்து கொண்டுதான் இருக்கின்றாய். இல்லை என்று ஒருபோதும் உன்னால் மறுத்துவிட முடியாது. இந்த வராகி உனக்கு ஒன்றுமே தரவில்லை என்று உன்னால் அடித்து சொல்ல முடியுமா? எத்தனை நாட்கள் உனக்கான சந்தோஷத்தை நான் உன்னிடத்தில் கொண்டு வந்திருக்கிறேன். என் தங்கமே, பல நாள் கஷ்டம் ஒரு நாள் நிச்சயமாக முடிவுக்கு வரும் என்று நீ நம்புகிறாய் அல்லவா? என் குழந்தையே, அந்த நம்பிக்கைதான் இன்று உனக்கான விஷயத்தை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றது. வாழ்க்கையில் எது வேண்டுமானாலும் வந்துவிட்டு போகட்டும். இந்த ஒரு விஷயம் மட்டும் என்னிடம் இருந்தால் நான் எல்லாவற்றையும் வென்று காட்டுவேன் என்று என் பிள்ளை நினைக்கின்றாய் அல்லவா? இந்த ஒரு உறவு மட்டும் என்னோடு இருந்தால் போதும், இவர்களின் வார்த்தைகளே என்னை வாழ்க்கையில் நல்லபடியாக அழைத்து செல்லும் என்று நினைக்கின்றாய் அல்லவா? அவர்கள் கொடுக்கின்ற ஊக்கம் ஒன்றே போதும் என்று நினைக்கின்றாய் அல்லவா? அந்த உறவுதான் உன்னிடத்தில் உன்னை தேடி வரப்போகிறது. என் குழந்தை, மனதளவிற்குள் என்னாலும் ஏதோ ஒரு ஏக்கத்தோடு நின்று கொண்டிருக்கும் பொழுது உன்னுடைய செயல்களை எல்லாம் சரியாக செய்துவிட முடியாமல் செய்து கொண்டிருக்கும் பொழுதே கவனங்கள் எல்லாம் எங்கேயோ சென்று விடுகிறது. கவனம் திரும்ப இங்கு வரும் பொழுது நாம் என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறோம் என்று யோசிக்கின்ற அளவிற்கு தான் நடந்து கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, கவனங்கள் முழுவதும் ஒரு விஷயத்தில் இருக்கும் பொழுது அதனை அடைவது அத்தனை கடினமானது அல்ல. உன்னுடைய எண்ணங்கள் உன்னுடைய வாழ்க்கையை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்த்துவிடும் என்று அம்மா உன்னிடத்தில் பலமுறை சொல்லி இருக்கிறேன் அல்லவா? அதுபோலதான் உன்னுடைய கவனங்கள் முழுவதும் எந்த விஷயத்தில் எதன் மீது இருக்கின்றதோ அந்த விஷயம் உன்னிடத்தில் வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. வராகி அன்னையை என் குழந்தை நம்புகிறாய். நம் தாய் நாம் ஆசைப்பட்டதை நமக்கு கொடுப்பாள் என்று மனமுருகி நின்று கொண்டிருக்கிறாய். உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற அத்தனை விருப்பங்களையும் நிறைவேற்றி நான் கொடுக்கின்றேன். இன்று உனக்கு அம்மா சத்திய வாக்கினை அல்லவா தந்திருக்கின்றேன். என் தங்கமே, நான் எந்நாளுமே உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். அம்மா நம்மை கண்டும் காணாமல் இருக்கிறாளே என்று நீ நினைக்காதே. என் பிள்ளையே, உன்னுடைய இல்லத்தில் இருந்து கொண்டு நீ செய்கின்ற ஒவ்வொரு செயல்களையும், கண்ணீரையும், உன்னுடைய கவலைகளையும், உன்னுடைய சந்தோஷங்களையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். எந்த விஷயத்திற்காக சந்தோஷப்படுகிறாய், எந்த விஷயத்திற்காக கவலைப்படுகிறாய் என்பதையெல்லாம் நான் நன்றாக புரிந்து கொண்டுதான் இப்பொழுது உன்னிடத்தில் பேசுவதற்காக வந்திருக்கிறேன். என் தங்கமே, கவலைப்பட வேண்டும் என்று நீ நினைத்து விட்டால் எதை பற்றி தான் யோசிக்கிறாய் என்று தெரியவில்லை. ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி நினைத்து கொண்டே அங்கே வேதனையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய். கஷ்டங்கள் 1000 இருந்தாலும் சில நேரங்களில் அதையெல்லாம் தாங்குகின்ற மன வலிமை உனக்குள் இருக்கின்றது என்பதை உணர்கின்ற நேரத்தில் என் குழந்தை தேவையில்லாத விஷயங்களை பற்றி சிந்தித்து
வருத்தத்தில் இறங்கி விடுகிறாய். உனக்குள்ளே இருக்கின்ற அத்தனை சக்திகளையும் நீயே அங்கு பொய்யாக்கி விடுகின்றாய். என் தங்கமே, ஒரு விஷயத்தை அடைய வேண்டும் என்று நீ அப்பொழுது முடிவு செய்துவிட்டு இதுதான் வாழ்க்கை என்று முடிவெடுத்துவிட்டு அதில் இறங்க நினைக்கும் பொழுது தேவையில்லாமல் உன்னுடைய முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தி வைக்கிறார்கள். இதுதான் வேண்டும் என்று நீ முடிவெடுத்தால் கூட உன்னால் அதனை சுயமாக சிந்திக்க முடியாத நிலையில்தான் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறாய். என் தங்கமே, அத்தனையையும் தாண்டி நீ ஒருவருக்கு கொடுத்த நம்பிக்கையை நிச்சயமாக காப்பாற்ற வேண்டும் அல்லவா? வாழ்க்கை என்பது நீ அத்தனை சுலபமாக நினைத்த நேரத்தில் நினைத்த விஷயத்தை உனக்கு ஏற்றால் போல மாற்றிக்கொள்வது கிடையாது. அம்மா உனக்கு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், ஒரு உறவுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கிறாய், நீ தான் காலம் முழுவதும் என்னுடைய வாழ்க்கை துணையாக வருவாய் என்று. ஆனால் நேரத்தின் காரணமாக, சூழ்நிலை காரணமாக, குடும்பத்தில் உள்ளவர்கள் ஏதோ சொல்கிறார்கள் என்பதற்காக அந்த உறவு உன் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையை, நீ இருவரினுடைய நம்பிக்கையையுமே காப்பாற்ற வேண்டும். அந்த உறவை நீ விட்டுவிடக் கூடாது. அந்த உறவு உன் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையை நீ காப்பாற்ற வேண்டும் என்றால் நீ அதற்கு முன்பாக, அந்த உறவுக்கு வாக்குறுதி கொடுப்பதற்கு முன்பாகவே சிந்தித்திருக்க வேண்டும். நாம் இதை தேர்ந்தெடுத்தால் என்ன பிரச்சனைகள் வரும், பிரச்சனைகள் வந்தால் அதனை எப்படி சமாளிக்க வேண்டும் என்ற மனப்பக்குவம் உனக்குள் இருந்திருக்க வேண்டும். இல்லாத பட்சத்தில் நீ ஒரு முடிவினை எடுத்து விட்டாய், அதன் பிறகு அதில் இருந்து பின்வாங்க கூடாது. என் தங்கமே, உன்னை சுற்றி இருப்பவர்களை உன்னால் நிச்சயமாக சமாதானப்படுத்த முடியும். உன்னுடைய வழிக்கு அவர்களை நிச்சயமாக கொண்டு வர முடியும். இதைதான் செய்ய வேண்டுமே தவிர இவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை, கொடுத்த நம்பிக்கையை ஒருபோதும் இழக்கும்படி நீ செய்துவிடக் கூடாது என்றுதான் அம்மா சொல்கின்றேன். அம்மா சொல்கின்ற விஷயத்தில் இருக்கின்ற உண்மை உனக்கு இப்பொழுது புரியாவிட்டாலும் நடந்த பிறகு நிச்சயமாக புரியும். ஏன் நம் தாயானவள் இப்படி வாக்குறுதியை நமக்கு கொடுத்தாள் என்று. என் தங்கமே, உன்னை நம்பி அங்கே இருப்பவர்களின் மனநிலை நீ இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் உனக்கு புரியாது. அவர்களும் இதுதான் வாழ்க்கை, இது ஒன்றே வாழ்க்கை, இது இல்லை என்றால் நமக்கு எதுவும் இல்லை என்று மனதிற்குள் ஆயிரம் கற்பனைகளை வளர்த்து கொண்டு, என் பிள்ளை, நீயும் இங்கே அதே மனநிலையில் இல்லாவிட்டாலும் அத்தனை கஷ்டங்களையும் தாண்டியாவது அவர்களை ஏற்று நல்லபடியான வாழ்க்கையை அமைக்க வேண்டும் என்ற எண்ணத்தையாவது உனக்குள் வைத்திருக்க வேண்டும் அல்லவா? என் குழந்தையே, இதுவரை எப்படி இருந்தாயோ அதை பற்றி கவலை இல்லை. இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையை பற்றி கவலை உனக்குள் அதிகமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் வாழ்க்கை என்பது ஒரு முறைதானே, அதை சந்தோஷமாக வாழ்ந்துவிட வேண்டும் அல்லவா? ஆசைப்பட்டதை பெற்றுவிட வேண்டும் என்கின்ற வைராக்கியம் உனக்கு என்னாலும் இருக்க வேண்டும். அம்மா சொல்வது உறவை பற்றி மட்டுமல்ல, உன்னுடைய தொழிலாக இருந்தாலும் சரி, நீ எந்த ஒரு பொருளுக்காக ஆசைப்பட்டாலும் சரி, அதில் உன்னுடைய மன உறுதியில் இருந்து நீ ஒருபோதும் தவற வேண்டாம். என் தங்கமே, உனக்கு துணையாக இந்த வராகி அம்மா உன்னோடு நின்று உனக்கான உண்மையான விஷயங்களை பெற்று கொடுப்பதற்கு காத்து நிற்கும் போது நீ ஒருபோதும் தவறான பாதையை மட்டும் சென்று விடாதே. சரியான பாதையில் சென்று உன் மனது என்ன சொல்கின்றதோ, உன்னுடைய மனசாட்சி உன்னிடத்தில் என்ன சொல்கின்றதோ அதன்படி நீ நடந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய மனசாட்சிக்கு புறம்பாக உன்னால் நடக்க முடிகிறது என்றால் உனக்கு இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு எந்த தகுதியும் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, அம்மா பேசுவது உனக்காக மட்டுமல்ல. நீ எதை அடைய வேண்டும் என்று நினைத்து ஆசை வார்த்தைகளை கூறினாயோ அவர்களுக்காகவும் சேர்த்துதான் பேசுகிறேன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உன் குழந்தையின் வாழ்க்கையை அழகானதாக்குவதற்கு நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். நீ மற்றவர்களின் பேச்சை கேட்டு அந்த வாழ்க்கையை அழிக்கும் முயற்சி செய்யாதே. நீ வேண்டியதை நான் உன் கைகளில் கொடுக்கிறேன். நீ உறுதியாக இருக்கும் பொழுது எதுவும் உன்னை விட்டு செல்லாது என்பதில் மட்டும் என் பிள்ளை நீ தெளிவாக இருந்தால் போதும். அம்மா இன்று உனக்கு தந்த வாக்குறுதியை நீ ஒரு நாளும் மறக்கக்கூடாது. நீ எந்த அளவிற்கு ஒரு விஷயத்தை பெற வேண்டும் என்று உறுதியாக நின்று
என்னிடம் கேட்கின்றாயோ அந்த விஷயத்தை எப்படியாவது எப்பாடு பட்டாவது உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே. இந்த சேர்கின்ற நேரத்தில் உன்னுடைய மனதில் எந்தவிதமான மாற்றங்களும் வந்துவிடக் கூடாது. மற்றவர்கள் நினைத்தால் உன்னுடைய மனதை மாற்றிவிட முடியும் என்றால் உனக்கென்று எந்த விதமான சுயமான முடிவுகளும் எடுக்க முடியாது என்றுதான் அர்த்தம். என் தங்கமே, அம்மா சொல்கின்ற விஷயங்கள் தொடக்க வாழ்க்கையை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். யாருக்கும் எந்த நேரத்திலும் எந்த ஒரு கஷ்டத்திலும் எந்த விதமான துரோகங்களையும் செய்துவிடக் கூடாது என்பதில் நீ உறுதியாக இரு. உன்னுடைய அழகான வாழ்க்கையை நான் உனக்கு நிச்சயமாக கொண்டு வந்து கொடுக்கிறேன். உன்னுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் என்பதை நீ மறந்து விடாதே. என் செல்ல குழந்தையே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்களோடு இனி உன் வாழ்க்கை எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க போகிறது. அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்ல எண்ணங்களோடு இரு. உன் வாழ்வில் எப்பொழுதும் நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்து கொடுப்பேன். என் செல்ல குழந்தையே, இன்று இரவுக்குள் எப்படியாயினும் இந்த வராகி என் வாக்கினை நீ கேட்டு விடுவாயானால் என் தங்கமே, நாளை நிச்சயமாக நீ விரும்பிய வாழ்க்கை உன் கைகளில் இருக்கும். அம்மா, இது எல்லாம் சாத்தியம்தானா? இத்தனை நாட்களும் நான் கண்ணீர் விட்டதற்கு பதில் நாளை கிடைக்குமா? உன்னை நம்பலாமா என்று என் குழந்தை நீ என்னை பார்த்து கேட்பது என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. என் தங்கமே, அம்மா சொல்கின்ற விஷயங்களை நீ தெளிவாக புரிந்து கொண்டால், அம்மா சொல்வது போல் உன்னை நீ மாற்றிக்கொண்டால், வாழ்க்கையில் நடந்தது என்னவென்பதை தெளிவாக புரிந்து கொண்டாயானால் நாளை நிச்சயமாக உன் வாழ்க்கை உன் கைகளில் வந்து சேரும். அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. என் தங்கமே, இந்த வாழ்க்கை உனக்கு கிடைத்துவிடக் கூடாது என்று அதை தடுத்துவிட நினைப்பவர்கள் ஏராளம். இன்னமும் அவர்கள் இதைதான் தொழிலாக செய்து கொண்டிருக்கிறார்கள். நம் கண் முன்னால் இன்னொருவர் சந்தோஷமாக இருந்தால் அதனை ஏற்றுக்கொள்ளும் மனநிலை இங்கே யாருக்குமே இல்லை. மாறாக யாரும் சந்தோஷமாக இருந்துவிடக் கூடாது என்றுதான் எல்லோருமே இங்கே நினைக்கின்றார்கள். யார் வாழ்க்கையை பற்றியும் இங்கு யாருக்கும் எந்த விதமான அக்கறையும் கிடையாது. அவர்கள் சந்தோஷமாக இருந்துவிட்டால் மட்டும் இவர்களுக்கு அக்கறை எங்கிருந்தோ வந்துவிடும். எப்படியேனும் இதனை கெடுத்துவிட வேண்டும் என்று மட்டும்தான் அவர்கள் நினைக்கின்றார்கள். ஆனால் உண்மையில் வாழ்க்கையில் நீ கஷ்டப்பட்டால் உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்றோ, இந்த நிலையில் இருந்து உன்னை மேம்படுத்த வேண்டும் என்றோ யாரும் நினைப்பது கிடையாது. மாறாக இது உனக்கு தேவைதான். நீ யார் பேச்சையும் கேட்காமல் இருந்தாய். அதனால் உனக்கு வருகின்ற கஷ்டங்களையும் நீதான் அனுபவிக்க வேண்டும் என்று ஒரே வார்த்தையில் சொல்கிறார்கள். என் தங்கமே, சிலரது சூழ்நிலைகள் சில நேரங்களில் மற்றவர்களின் பேச்சினை கேட்க முடியாத நிலைமைக்கு இருக்கும். ஆனால் அதை அவர்கள் உணர்வது கிடையாது. எப்பொழுது நீ கஷ்டப்படுவாய், எப்பொழுது அதை சொல்லி உன்னை பேசலாம் என்றுதான் எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கிறார்கள். என் தங்கமே, யாருடைய எண்ணங்கள் எதுவாக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். உன்னுடைய வாழ்க்கை இன்று உன் கையில் இல்லாமல் போனதற்கு இதுவும் ஒரு காரணம். இது போன்ற சிலரினுடைய செயல்கள்தான் காரணம் என்பதை குறிப்பிடத்தக்க வகையில் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்த சில பிரச்சனைகளும் தான் இன்று உன்னுடைய வாழ்க்கையை உனக்கு இல்லாமல் செய்துவிட்டது என்பதே உண்மை. என் தங்கமே, இந்த உண்மை உன்னுடைய வாழ்க்கையில் மெய்யாகிவிடக்கூடாது. அவர்கள் நிச்சயமாக உனக்கு செய்ய வேண்டும் என்று நினைத்ததை நீ உண்மையாக்கிவிடக்கூடாது. அம்மா ஏன் இப்படி சொல்கிறேன் என்றால், அவர்களின் எண்ணங்கள் உன் வாழ்க்கையை அழிக்க மட்டுமே இருந்தது. எந்த விதத்திலும் நீ எந்த விதமான நல்ல செயல்களையும் உன் வாழ்க்கையில் பார்த்துவிடக் கூடாது. எந்த சுபகாரியங்களும் உன் வாழ்க்கையில் நடந்துவிடக் கூடாது. நீ கடைசி வரையிலும் இப்படியே தனிமையில்தான் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். இதனால் அவர்களுக்கு இதிலிருந்து என்ன கிடைக்கப் போகிறது என்று கேட்டால் ஒன்றுமே கிடைக்கப் போவதில்லை. உன்னுடைய கஷ்டத்தை பார்ப்பதில் அவர்களுக்கு ஒரு சந்தோஷம். இது என்ன மாதிரி மனநிலை என்று இன்னமும் உன் தாயானவள் எனக்கு தான் புரியவில்லை.
தானும் வாழ வேண்டும், மற்றவர்களும் வாழ வேண்டும் என்று நினைக்காமல், நாம் வாழாவிட்டாலும் மற்றவர்கள் வாழக்கூடாது என்று அல்லவா அவர்களினுடைய எண்ணங்கள் இருக்கிறது. ஏன் மற்றவர்களின் வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள்? என் தங்கமே, இவர்களினுடைய எண்ணங்கள் எல்லாம் பொய்யாகி போகின்ற அளவிற்கு தான் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயத்தை நான் நடத்தி கொடுக்க போகிறேன். என்னை தவிர வேறு யாருடைய எண்ணங்களும் உன் வாழ்க்கையில் நடக்காது. அதை நடக்க நான் ஒருபோதும் விடமாட்டேன். நினைப்பது அவர்களின் உரிமை. என்ன வேண்டுமானாலும் அவர்கள் மனதிற்குள் நினைக்கலாம். எதை வேண்டுமானாலும் செய்ய அவர்கள் மனது துடிக்கலாம். யாருடைய வாழ்க்கையை வேண்டுமானாலும் கெடுப்பதற்கு அவர்கள் முன் வரலாம். ஆனால் இதற்கெல்லாம் உன் வராகி அம்மா ஒருபோதும் அவர்களுக்கு இடம் கொடுக்கவும் மாட்டேன், அனுமதி கொடுக்கவும் மாட்டேன். என் தங்கமே, உன் வாழ்க்கையை உனக்கு கிடைக்காமல் போனதற்கு இவர்கள் ஒரு காரணம் என்றால், இன்னொரு வகையில் நீயும் ஒரு காரணம். என் தங்கமே, உறவுகளுக்குள் எந்த சூழ்நிலையிலும் மற்றவர்களின் பேச்சுக்களினால் பிரச்சனைகள் வரக்கூடாது. எந்த ஒரு கட்டத்திலும் இன்னொருவரின் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து உறவுகள் பிரியக்கூடாது. உண்மை எது பொய் எது என்று இருவரும் பேசி தீர்க்க வேண்டும். மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்களை வெளிப்படையாக பேசி இருவரும் தெளிவுபடுத்தி இருக்க வேண்டும். மனதிற்குள் நினைப்பதை மனதிற்குள்ளேயே வைத்து கொண்டிருந்தால் எதிரில் நிற்பவர்களுக்கு நீ என்ன நினைக்கிறாய் என்பது எப்படி புரியும்? அதனை எடுத்து அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டியது உன்னுடைய கடமை அல்லவா? நீ இந்த கடமையை செய்ய தவறியதுதான் இன்று இத்தனை பெரிய பிரிவினைக்கு காரணமாகிவிட்டது. நீ விரும்பிய வாழ்க்கையை நீயே அடைய முடியாமல் நின்று கொண்டிருக்கிறாய். காரணத்தை உன்னாலேயே சொல்ல முடியவில்லை. என் தங்கமே, பொதுவாக வாழ்க்கை எல்லோருக்கும் நல்லபடியாக இருந்தாலும் மனிதனுடைய மனது எப்பொழுதும் ஒன்று போல இருப்பது கிடையாது. ஆரம்பத்தில் நீ இல்லை என்றால் இந்த உலகமே இல்லை என்று சொன்ன வாய்தான் இப்பொழுது நீ இருந்தால் எனக்கு இந்த உலகத்தில் வாழ பிடிக்கவில்லை என்று சொல்லிவிட்டு சென்று விடுகின்றது. ஒவ்வொருவரினுடைய மனநிலை நேரத்திற்கு ஏற்ப மாறிக்கொண்டே இருக்கின்றதல்லவா? என் தங்கமே, இதையெல்லாம் நீ இன்று புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் கிடையாது. ஒருவரின் மீது அன்பு வைக்கும் பொழுதோ, அந்த அன்பை வாழ்க்கையில் தேர்ந்தெடுக்கும் பொழுதோ இது போன்ற சூழ்நிலைகளும் வாழ்க்கையில் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் என்பதனை முதலிலே நீ புரிந்து கொண்டிருந்தால் இத்தனை கஷ்டங்கள் இன்று உனக்கு வந்திருக்காது. என் தங்கமே, எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றிற்குமே காரணம் சரியாக புரிதல் இல்லாமல் இருந்ததுதான். எந்த அளவிற்கு அன்பு வைத்திருக்கின்றாய் என்பதனை யாருக்கும் நிரூபித்து காட்ட வேண்டாம். யார் மீது உண்மையான அன்பு வைத்து யாரோடு உன் வாழ்க்கை கடைசி வரைக்கும் இருக்கும் என்று நினைக்கின்றாயோ அவர்களுக்கு அதனை புரிய வைக்க வேண்டிய கட்டாயம் உனக்கு இருக்கிறது. ஏனென்றால் அன்பு என்பதை இங்கே சிலர் தவறாக எடுத்துக்கொள்கின்றார்கள். நேரத்திற்கு ஏற்றாற் போலதான் அவர்கள் எப்படி மாற்றிக் கொள்கின்றார்களோ அதுபோலதான் நீயும் மாற்றிக்கொள்வாய் என்று நினைக்கின்றார்கள். ஆனால் நீ அப்படி அல்ல. எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய மனது மாறாது என்பதை அவருக்கு நீ நிரூபித்து காட்ட வேண்டிய கட்டாயம் இப்பொழுது வந்துவிட்டது. என் தங்கமே, இருவருக்கும் இடையில் உண்மையான அன்பு இருக்கும் பட்சத்தில் யார் முதலில் இறங்கி போவது என்று ஒரு நாளும் சிந்திக்க கூடாது. நீ இறங்கி செல்வதனால் உனக்கு இங்கே எதுவும் குறைய போவது கிடையாது. மாறாக நீ எந்த அளவிற்கு அன்பு வைத்திருக்கிறாய் என்பதை மட்டும்தான் நிரூபிக்கின்றாய் என்பதை புரிந்து கொள்வாய். என் தங்கமே, இதுநாள் வரையிலும் வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக பலவிதமான கஷ்டங்களையும் கசப்புகளையும் கொடுத்து விட்டது. ஒவ்வொருவரினுடைய எண்ணங்களும் எப்படி இருக்கும் என்பதை உனக்கு உணர்த்தி விட்டது. ஆனால் என் பிள்ளையே, நீ இந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கையை நீ விட்டுவிடாமல் எப்படி பிடித்து நின்று கொண்டிருக்கிறாயோ இந்த உறுதிதான் அந்த வாழ்க்கையை உனக்கு கொடுக்க போகிறது. வாழ்க்கையின் மீது நீ வைத்திருக்கின்ற நம்பிக்கை, அந்த உறவின் மீது நீ கொண்டிருக்கின்ற அன்பு நிச்சயமாக உன் வாழ்க்கையை உனக்கு கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன்
உண்மையான அன்பிற்கு நிச்சயமாக அதற்கான பரிசு கிடைக்கத்தான் வேண்டும். அதை உனக்கு கொடுக்க வேண்டியது இந்த வராகி அம்மாவாகிய என்னுடைய பொறுப்பு. அம்மா, உன்னை விட்டு விடுவேன் என்று மட்டும் நினைத்து விடாதே. என் தங்கமே, மனதளவில் தனக்கு பிடித்தவர்களுக்காக இறங்கி செல்வதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. அதுவும் அவர்களிடத்தில் இருப்பதும் உண்மையான அன்பாக இருக்கும் பட்சத்தில் நீ இறங்கி செல்வதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. என் தங்கமே, தவறு யாருடைய பக்கத்தில் இருந்தாலும் நியாயம் நிச்சயமாக உன் பக்கம் இருந்தாலும் அவர்கள் பக்கம் இருந்தாலும் சரி, இறங்கி சென்று மன்னிப்பினை கேட்டு வாழ்க்கையை மீண்டும் நல்லபடியாக தொடர்ந்து நீ வாழ வேண்டும் என் செல்ல குழந்தையே. இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக இருக்கும். அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்லதையே நினை. உன் வாழ்வில் எப்பொழுதும் நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்து கொடுப்பேன். என் அன்பு பிள்ளையே, உன் தாயானவள் எப்பொழுதுமே உனக்கு தீபத்தில் நேரடியாக காட்சி தந்து கொண்டுதான் இருக்கின்றேன். என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் நீ நினைத்த விஷயத்தை மிக பெரிய அற்புதம் ஒன்று நிகழ்த்தி காட்டுவதற்காகத்தான் உன் தாயானவள் இப்பொழுது வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, நீ கேட்டதை நான் தரும் பொழுது நீ வேண்டாம் என்று சென்று விடாதே. என் தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நீ நினைத்ததை எல்லாம் நான் நடத்தி தர வேண்டும் என்றுதானே நீ ஆசை கொண்டாய். நம் தாயானவள் நமக்கு அதனை எப்பொழுது நிறைவேற்றி தருவாள் என்றுதானே நீ இத்தனை நாட்களாகவும் காத்து கொண்டிருந்தாய். என் குழந்தையே, நிச்சயமாக உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேறப் போகின்றது. உன் தாயானவள் என்னுடைய சக்தியினை நீ நன்றாக அறிந்திருக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது நீ ஒருபோதும் இந்த தாய் நமக்கு நிறைவேற்றி தருவாளா, நம்மை இவள் கண் கொண்டு பார்ப்பாளா என்ற சந்தேகம் ஒருபோதும் உனக்கு வர வேண்டாம். நான் என் குழந்தைகள் எல்லோரையும் ஒன்று போலதான் பாவிக்கிறேன். எத்தனை செல்வங்கள் உடைய குழந்தையாக இருந்தாலும் சரி, எதுவுமே இல்லாத குழந்தையாக இருந்தாலும் சரி, எல்லாமே இந்த தாயானவள் எனக்கு ஒன்றுதான். நான் எல்லாரையுமே என்னுடைய குழந்தைகளாக தான் பார்த்து கொள்வேன். என் தங்கமே, உனக்குள் இருக்கின்ற மிக பெரிய வலி, மிக பெரிய வேதனை உன்னுடைய எதிர்காலத்தை பற்றியது. இந்த எதிர்காலம் நமக்கு எப்படி இருக்குமோ, இந்த வாழ்க்கையை நாம் எப்படி வாழ்ந்து முடிக்க போகின்றோமோ என்று எப்பொழுதுமே உனக்குள் அந்த சிந்தனை தான் ஓடிக்கொண்டிருக்கின்றது. என் தங்கமே, இது போன்ற கவலைகளை எல்லாம் உனக்குள் இருந்து எடுத்துவிட்டு இனி எப்பொழுதுமே உன் தாயானவள் உன்னோடு இருக்கிறேன் என்பதை மட்டும் நினைவில் வைத்து கொண்டு நல்லபடியாக உன் வாழ்க்கையை நடத்தி செல்ல வேண்டும் என்று உன் அம்மா உனக்கு ஆசீர்வாதங்களை வழங்குகின்றேன். என் தங்க பிள்ளையே, நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த விஷயத்தில் நீயே எதிர்பார்க்காத விதமாக மிகப்பெரிய அற்புதத்தை உன் தாயானவள் நான் நிகழ்த்தி காட்டுவேன். நான் அதனை இன்று நிகழ்த்தி காட்டுவேன், நாளை நிகழ்த்தி காட்டுவேன் என்றெல்லாம் சொல்லவில்லை. நிச்சயமாக நடக்கும். உனக்கான நேரம் வரும் பொழுது அதனை நான் நிச்சயமாக நடத்தி காட்டுவேன். என் குழந்தையே, நீ அப்பொழுது உணர்ந்து கொள்வாய். இப்பொழுது இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் அது நடந்திருந்தால் உன்னுடைய நிலைமை என்னவாக இருக்குமோ அதை நீயும் சிந்தித்து பார்க்க வேண்டும். என் தங்கமே, அது நடப்பதற்கான சூழ்நிலை உன்னை சுற்றி இருக்கும் பொழுது தானாகவே வந்து சேர்ந்துவிடும் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, இதுவரை உன் வாழ்க்கையில் அனுபவித்த எத்தனையோ முறை இந்த தாயானவள் உன்னோடு இருப்பதை நீ உணர்ந்திருப்பாய். ஏனென்றால் நான் உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கு துணையாக தான் இருந்து கொண்டிருக்கிறேன். நீ எப்பொழுதெல்லாம் எனக்கு தீபத்தினை ஏற்றி என்னை வணங்குகின்றாயோ, மனதார நினைத்து என்னை அழைக்கின்றாயோ, உன் கஷ்டங்களை எல்லாம் என்னிடம் சொல்கின்றாயோ, அப்பொழுதெல்லாம் நான் உன் இல்லத்தில் தான் குடியிருக்கிறேன். அந்த தீப ஒளியில் நான் நிச்சயமாக உனக்கு காட்சி தந்து கொண்டுதான் இருக்கின்றேன். நீ எத்தனை முறை என்னை பார்த்தாய் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் உன் தாயானவள் நான் உன்னை எனக்கு நீ தீபம் ஏற்றும் போதெல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். என் குழந்தையே, இனிமேலும் உனக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நீ இனி தீபத்தினை ஏற்றும் பொழுது நீ நன்றாக பார். நிச்சயமாக உன் தாயானவளின் ஸ்பரிசத்தை நீ உணர்ந்து கொள்வாய்.
நான் உன் அருகில் நிற்பதை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய். நான் எப்பொழுதுமே என் குழந்தைகளை காத்திட வேண்டும். என் குழந்தைகளுக்கு தேவையானதை செய்து கொடுத்திட வேண்டும். என் குழந்தையின் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் ஓடோடி வந்து உனக்கு சரி செய்து கொடுத்து உன்னை நிம்மதியான வாழ்க்கைக்கு அழைத்து வர வேண்டும் என்றுதான் உன் தாயானவள் விருப்பப்படுகிறேன். அதை மட்டும்தான் என்னுடைய கடமையாக கொண்டு நான் செய்து கொண்டிருக்கிறேன். என் குழந்தையே, அதனால் உனக்கு நடக்க போவது எல்லாம் நியாயமானதாக தான் நடக்கும் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். நமக்கு எத்தனை சோதனைகள் வந்தாலும் நம் தாயானவள் நிச்சயமாக ஒரு நாள் நம்மை அதிலிருந்து மீட்டெடுத்து விடுவாள் என்ற எண்ணம் உனக்குள் இருக்க வேண்டும். எத்தனை பிரச்சனைகள் உனக்கு இருந்தாலும், எத்தனை பேர் உன்னை என்ன சொன்னாலும், யார் உன்னை எந்த அளவிற்கு தள்ளினாலும் சரி, அவர்களை எல்லாம் நீ விட்டு ஒதுங்கிவிடு. அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் அதை நான் செய்வேன். நீ எதுவும் செய்ய தேவையில்லை. இந்த வாழ்க்கையில் என் குழந்தை, நீ எப்பொழுதுமே புண்ணியத்தை தான் தேடிக்கொண்டிருக்க வேண்டும். நீ அதனால் இது போன்றவர்களை தேவையில்லாமல் பேசி அவர்கள் வாயிலிருந்து ஏதேனும் வார்த்தைகளை நீ வாங்கி கொள்ள வேண்டாம். என் குழந்தைக்கு இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு எல்லாம் நானே தீர்வு கண்டு தருகிறேன். நீ எதையும் கண்டுகொள்ளாமல் உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டும் நீ செய்து கொண்டிரு. என் தங்கமே, உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த விஷயம் நிச்சயமாக நடக்க போகின்றது. அந்த நேரம் நீ உனக்குள் மகிழ்ச்சியை மட்டும் அடைய வேண்டும். நமக்கு இப்படி நிகழ்ந்தது என்று நீ வியக்க போகிறாய். இது இப்போது கிடைக்கும் என்று நாம் நினைக்கவில்லையே, ஆனால் கிடைத்து விட்டதே என்று நீ நிச்சயமாக ஆச்சரியப்பட போகின்றாய். உன் தாயானவள் உன் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட விஷயத்தை தான் நடத்தி தர வந்திருக்கின்றேன். என் தங்கமே, நீ எப்பொழுதுமே உன் அம்மாவை முழுமையாக நம்பு. உனக்கு நான் நிச்சயமாக தந்து விடுவேன். என் குழந்தைகளின் வாழ்க்கையில் நானும் ஒரு அங்கமாக தான் வகுத்து கொண்டிருக்கின்றேன். நான் ஒருபோதும் உன்னை விட்டு பிரிவதில்லை. நீ அழும்போதும் நீ சிரிக்கும் பொழுதும் நான் உன்னோடு இருந்து அதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ சிரிக்கும் பொழுது உன் தாயானவள் நானும் உன்னோடு சேர்ந்து சிரித்து கொண்டிருக்கிறேன். நீ அழுகும் பொழுது உன் அம்மா நானும் உன்னுடைய கவலைகளில் பங்கெடுத்து கொள்கிறேன் என்பதை எப்பொழுதும் உனக்கு நான் நினைவில் நிலைத்திருக்க செய்வேன். யாரும் நமக்கு துணையில்லை என்று ஒருபோதும் கலங்கி நிற்க கூடாது. நம் தெய்வமானவள் உன் கண்களுக்கு புலப்படாமல் வேண்டுமானால் இருக்கலாம். ஆனால் நான் உன்னோடு தான் இருக்கிறேன் என்பதை நீ எப்பொழுதுமே உணர்ந்து கொள்கின்ற அளவிற்கு தான் நான் இருக்கிறேன். என் குழந்தையின் மனது எப்பொழுது ஒரு நிலைப்படுகின்றதோ, எப்பொழுது மனதை அலைபாய விடாமல் ஒருமித்து நிலையோடு நீ இந்த தாயானவளை வணங்குகின்றாயோ, எப்பொழுது என் தீபத்தினை ஒரே மனதோடு நோக்குகின்றாயோ, அப்பொழுது நிச்சயமாக என்னை கண்டுகொள்வாய். என் குழந்தையே, உன் தாயானவள் உனக்கு என்ன சொல்ல வருகிறேன் என்பது புரிகின்றதா? நீ இனிமேல் ஒவ்வொரு முறையும் எனக்கு தீபம் ஏற்றும் பொழுதும் நீ உன் மனதார உன்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி வேறு எங்கும் உன் சிந்தனைகளை சிதற விடாமல் என்னை அழைத்து பார். அம்மா, தாயே, நான் உன்னை தீப ஒளியில் காண விரும்புகிறேன். உன்னை பார்த்தால் என் மனதிற்குள் மிகப்பெரிய நிம்மதி பிறக்கும். எனக்கு காட்சித்தா தாயே என்று நீ ஒரு முறை அழைத்து பார். நிச்சயமாக உன் அம்மா உனக்கு அந்த தீப ஒளியில் காட்சி தந்து விடுவேன். நீயே நிச்சயமாக ஆச்சரியம் கொள்கின்ற அளவிற்கு இது உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும். நீயும் மற்றவர்கள் சொல்வது போல நானும் தீப ஒளியில் என் தாயை கண்டேன் என்று சந்தோஷமாய் சொல்ல போகின்றாய். உன் தாயானவள் எப்பொழுதுமே உன்னோடு இருப்பதோடு மட்டுமல்லாமல் உனக்கு நிச்சயமாக மிகப்பெரிய சந்தோஷத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையை வைத்து நீ எல்லாவற்றையும் மதிப்பிடக்கூடாது. எதிர்காலம் என்பது எப்படி இருக்கும் என்று உனக்கு நிச்சயமாக தெரிய போவதில்லை. ஆனால் எனக்கு தெரியும். அதனை நான் உனக்கு எப்படி அமைத்து தரப் போகிறேன் என்பது எனக்கு தெரியும். அதனால்தான் நீ இப்படி இருக்க போகிறாய். உன் வாழ்க்கை நல்லபடியாக மாறப்போகிறது என்று உனக்கு எப்பொழுதுமே வாக்கினை நான் தருகிறேன்.
நீ இப்போது இருக்கின்ற சூழ்நிலையை வைத்து என்னை நம்பாமல் வேண்டுமானால் போகலாம். ஆனால் நாளை உன்னுடைய நிலைமை மாறும் பொழுது அப்போதுதான் நீ உணர்ந்து கொள்வாய் இந்த தாயினுடைய வாக்கில் எத்தனை உண்மை இருக்கிறது என்று. என்னுடைய தங்க பிள்ளைக்கு இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்களும் அருளும் எப்பொழுதும் வாழ்க்கையில் நிலைத்து இருக்கும். நல்ல நல்ல நிலைகளை எல்லாம் அடைந்து மிகப்பெரிய அற்புதத்தை வாழ்க்கையில் காணப்போகிறாய். என் அன்பு பிள்ளையே, உனக்கு இந்த தாயானவளினுடைய அன்பும் அருளும் எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்து கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே. உன்னோடு துணையாக இருந்து உன் வாழ்க்கையை நல்ல நிலைமைக்கு கொண்டு செல்வதற்காக தான் உன் தாயானவள் என்றும் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே. இனி உன் வாழ்வில் எல்லாமே சிறப்பாக நடந்து முடியும். நீ நினைத்தது எல்லாம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக கிடைத்தே தீரும். என் அன்பு குழந்தைக்கு இந்த ஆதிபராசக்தியின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுவதுமாக கிடைக்கும். ஓம் சக்தி, ஓம் ஆதிபராசக்தி.